இனி பள்ளி வகுப்பறையில கடைசி பெஞ்சுன்னு பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு வடிவ இருக்கை அமைப்புகளை அறிமுகம் செய்ய போறதா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தினாரு. இதோட நோக்கம் என்னன்னா, மாணவர்கள் ஆசிரியரை நேரடியா பார்க்கணும், உரையாடலோட படிக்க வசதி ஏற்படுத்தணும், பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அவருடைய எண்ணம் சரிதான். ஆனா அதற்கான செயல் 2024 கணக்கெடுப்பு படி தமிழ்நாட்டுல உள்ள கிராமப்புற பள்ளிகள்ல 40% பள்ளிகள்ல பெஞ்சு கூட இல்ல. பல பள்ளிகள்ல தரையில உட்கார்ந்தே படிக்கிறாங்க. கழிவறைகள் பயன்பாட்டுக்கு உகந்ததா இல்லாம போனதாலேயே 27% பள்ளிகள்ல மாணவிகள் டிராப் அவுட் ஆகிறதா சொல்றாங்க. மின்விசிறி, தரமான மின் விளக்குகள், கரும்பலகைகள், சுகாதாரமான குடிநீர்னு அடிப்படை வசதிகள்லயே அரசு பள்ளிகள் தன்னிறைவு அடையல. இந்த நிலைமையில இப்படி வகுப்பறையோட இருக்கை வடிவத்தை மாத்துறது மூலமா எதை சாதிக்க முடியும்? சைடா உட்கார்ற பசங்களுக்கு போர்ட நேரா பார்க்க முடியாம கழுத்து வலி வரும், கவனச்சிதறல் வரும். ஒரு வகுப்புல 50 to 60 பேர் இருந்தா பாவடிவ இருக்கைக்கு இடம் எப்படி கிடைக்கும்? அதை விடுங்க. பல கிராம பள்ளிகள்ல ஒரு ஆசிரியர் தான் 2-3 வகுப்புகளுக்கு சேர்ந்து பாடம் எடுக்கிறாரு. அங்க இதை எப்படி அமல்படுத்த முடியும்? இதுவரைக்கும் பாவடிவ இருக்க அமைப்பை பற்றி ஒரு பைலட் டெஸ்ட் கூட நடத்தல, ஃபீட்பேக் கேட்கல. படங்கள்ல வந்ததையும் கேரளால கடைபிடிக்கிறத காப்பி அடிப்பதையும் புரட்சின்னு பேசுறாங்க. அவசர கதியில வெளியிட்ட இந்த அறிவிப்புக்கு பலத்த எதிர்ப்பு வந்ததும் இதை நடைமுறைப்படுத்தத நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த திட்டம் உண்மையிலேயே மாணவர்களுக்கு பயன் கொடுக்குமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.